அதிமுகவின் சார்பில் திரு பரமசிவம் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அலை அப்படிங்கிறது எப்பொழுதுமே ரெண்டு தரமாக இருக்குங்க, ஆதரவலை அல்லது எதிர்ப்பலை. இன்றைக்கு ஒரே வரியில் நான் முடிச்சிடறேன். திமுக பொறுத்தவரை எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்களோ அப்பொழுது அந்த ஆட்சியினுடைய இறுதி காலகட்டத்தில் ஆதரவலை வீசியதாக வரலாறு இல்லை, அரசியல் வரலாறு இல்லை. அவ்வளவு, இது நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒரு முறை ஆட்சியில் இருந்தவர்கள் மீண்டும் ஆட்சியில் அமரவில்லை. இது மக்கள் தீர்ப்பு, இது பரமசிவத்துடைய தீர்ப்போ என்று நான் சொல்லவில்லை. ஆக வரலாறு எங்கள் அணிக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை முதலிலே சொல்லுகிறேன். எந்தெந்த வாக்குறுதிகள் எல்லாம் வாக்காக மாறி மதிப்பிற்குரிய திரு ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக அமர்த்திய அந்த வாக்குறுதிகள் இன்றைக்கு கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது, குப்பையிலே போடப்பட்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு எதிர்ப்பலை இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். எங்கிருந்து நீங்க ஆதரவு எடுக்கணும்? மக்கள்கிட்ட தான் எடுத்தாகணும். மக்களை நீங்க எப்படி பிரிக்க முடியும்? மக்கள்ங்கிறது என்ன? ஒரு தொகுப்பு. மாணவர்கள், வணிகர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இளைஞர்கள், இப்படி ஒரு தொகுப்பு தான் மக்கள். நான் ஒன்னொன்னா வர்றேன். இன்றைக்கு விவசாயிகளை நீங்க எடுத்துக்கொள்ளணும். எதிர்க்கட்சி தலைவர் தனக்கு கிடைத்திருக்கிற அதிகாரத்தை வைத்து ஒரு துளி அரசியல் செய்யாமல் இன்றைக்கு டெல்டாவிலே 2 வாரத்துக்கு முன்பாக பெய்த மழையில நேராக களத்துக்கு போறார். போற வழிகளிலேயே கொட்டி கிடக்கிற நெல்மணிகள், முளைத்து கிடக்கிற நெல்மணிகளை பார்த்து கையில் எடுக்கிறார். எடுத்து பார்த்து விட்டு நேராக அங்க இருக்கிற ஆட்சித்தலைவர் அங்க இருக்கிற நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்டு ஒன்றும் பண்ணல, டிவியில உட்கார்றார். அரசனுடைய கவனத்திற்கு அதை கொண்டு வருகிறார். தயவு செய்து இதை நீங்கள் உடனடியாக சீர் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இவ்வளவுதான் நடந்தது. நியாயமாக முதலமைச்சர் அவர்கள் அடுத்த நாள் அந்த களத்திற்கு சென்றிருக்க வேண்டும். டெல்டாக்காரன் என்று சொல்லுகிற மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே சென்றிருக்க வேண்டும். மாறாக நெல்மணிகள் நேராக சட்டமன்ற வளாகத்திற்கு வந்துவிட்டது. அது வேறு கதை. என் நெல்மணி எல்லாம் இங்கே வீணாய் கொண்டிருக்கிறது என்ற வேளையிலே உங்கள் திமுகவுடைய அமைச்சர் சொல்லுகிறார், 1 முழம் முளைச்சிருந்தப்போ விட்டுட்டீங்க, இப்போ 1 ஜான் முளைச்சிருக்கு, இதை பொறுத்துக்க கூடாதா? இன்றைக்கு இந்தியாவில் தமிழகத்தினுடைய விவசாயிகள், அந்த விவசாய பரப்பு, நெல்மணிகள் பயிரிடுகிற பரப்பு 16% இருந்தது, இன்றைக்கு 11% குறைந்திருக்கிறது. அதுதான் பிரச்சனை. இந்த விவசாயிகள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பாளர் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஒரே 5 ஆண்டிலே 2 முறை முழுமையாக விவசாய கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளுடைய வாழ்க்கையிலே விளக்கேற்ற வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தின் மூலம் நிலத்தடி நீரை மேலே கொண்டு வந்து என் விவசாயிக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் தருவேன் என்று சட்டம் இயற்றி 500 ஆண்டு கால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தன் ஆட்சி காலத்திலேயே நிதி ஒதுக்கி செயல்படுத்திய உண்மை விவசாயி முதல்வருக்கு அலை வீசும். யார் அலை வீசும்? ஆதரவு அலைகள் வீசும். திரு ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கிற நாட்காலில 4 கால்களிலே 1 கால் அரசு ஊழியருடைய கால். ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் அவர் அறிவித்த அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், அந்த ஒரு திட்டத்திற்காக நம்முடைய திரு ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு முதலமைச்சராக அமர்த்திருக்கிறார். இன்றைக்கு இளைஞர்கள், இங்கே நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள். நான் ரொம்ப சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைக்கு நடிகராக அறியப்பட்டு இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இளைஞர்களை குறிவைத்து நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும், ஈர்த்து போனார்கள் இளைஞர்கள். உண்மை. ஒரு சிலர் அதற்காகவே வாக்களித்தார்கள். கல்வி கடன் ரத்து செய்யப்படும் சொன்னார் உதயநிதி ஸ்டாலின். எல்லா பிரச்சாரங்களிலும் சொன்னார். 5.5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை என் தந்தை உருவாக்கப் போகிறார், ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்கப் போகிறது சொன்னார்கள். என்ன நடந்திருக்கிறது? கல்வி கடன் ரத்து காணல் நீராகி போய்விட்டது என்று கனத்த இதயத்தோடு இன்றையும் வங்கிகளினுடைய அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். தான் பெற்ற பிள்ளை தன்னை உட்கார வைத்து சோறு போடுவார் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், என் பையன் இன்றைக்கு பாதை மாறி போதையின் பிடியில் சென்று விட்டான், அதிமுக ஆட்சியிலே கொடுத்த கணினியை இந்த திராவிட மாடல் அரசு பிடித்து பிடுங்கி கொண்டு கஞ்சாவை கொடுத்திருக்கிறது என்று கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார். எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இருக்கிற நிலை. வேலைவாய்ப்பை பற்றி சொன்னாங்க சார். கூகுள் ஏஐ சார், தமிழ்நாடு சிஇஓ சார் சுந்தர் பிச்சை, அவரை தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க எக்ஸ்பான்ஷன் கூகுள் ஏஐக்கு விடாமல் நம்ம ஆந்திராவுக்கு அனுப்பிச்சாச்சு. என்ன சாதனை! நான் மரியாதையோடு இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள், நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரை காமிச்சிங்களே, இதை விட ஒரு ஜனநாயக துரோகம் ஏதேனும் இருக்குமா? எங்களிடத்தில் நீங்கள் வெள்ளையறிக்கை கேட்டவர்கள் இன்றைக்கு நெஞ்சை நிமிர்த்தி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நாங்கள் 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கிறோம், இதோ பட்டியல். இப்பொழுது எங்களுக்கு 1.5 லட்சம் வேலை வந்திருக்கிறது, இதோ அடுத்த வேலை வந்து கொண்டிருக்கிறது, இந்தாங்கள் பட்டியல். போடுவதற்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வரான எடப்பாடியார் கொரோனா காலத்திலும் அதிக முதலீட்டை ஈர்த்த முதலமைச்சர் என்று மத்திய அரசால் பாராட்ட பெற்றார். 88,000 வேலை வாய்ப்புகளை அந்த கொரோனா காலத்திலே உருவாக்கினார். அது இல்ல சாதனை. இந்த இளைஞர் இன்றைக்கு சிந்திக்க மாட்டானா? யோசிச்சு பாருங்க. இந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் உங்களுக்கு எல்லாம் கனிவோடு சொல்லுகிறேன்,
நீட்டை வைத்து அரசியல் செய்கிற இயக்கம் அல்ல அதிமுக. நீட்டிற்கு தீர்வு தந்த இயக்கம் அதிமுக. 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்து 5 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து டாக்டர் ஆனாங்க. இன்னைக்கு 560 பேர் போறாங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் என்ற சாமானிய விவசாயி காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்படி பல்வேறு தரவுகளில் இந்த இளைஞர்கள் நீங்கள் இடஒதுக்கீடுன்னு செந்தில்வேல் அவர்கள் நம்முடைய சானவாஸ் அவர்கள்லாம் சொன்னோன்னா நீங்கள் இடஒதுக்கீடுனாலே திமுக தயவுசெய்து நினைச்சிடாய். தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே அதிகமான இடஒதுக்கீடு 69% இருப்பது தமிழ்நாட்டில். இதை 50% பிற்படுத்தப்பட்டோருக்கு கொண்டு வந்து நிறுத்தியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த 69% எஸ்சி எஸ்டியும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அந்த 69%த்திற்கும் சட்டப்பூர்வமான கான்ஸ்டிடியூஷனல் செக்யூரிட்டி வாங்கி கொடுத்த உண்மையான சமூக நீதி காத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தயவு செய்து இந்த வரலாறு யாரும் மறந்துடாங்க. வழக்கறிஞர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் வேண்டாம். அண்ணன் திருமா அவர்கள் வாகனத்தில் செல்லுகிறார். ஒரு வாகனம் அவரை இடித்து விடுகிறது. ஒண்ணுமே இல்லை. அங்க இருக்கிற மொத்த பேரும் போய் அவரை தாக்குதல் நடத்தினாங்க. நான் ஒரே ஒரு முறை பணிவோடு அந்த சினாரியோவை நான் மாற்றி சொல்றேன். திருமாவளவன் வண்டி அந்த வண்டியில் இடிக்குது. அந்த ஆள் எந்திரிச்சு அந்த டிரைவரை பார்த்து தான் எப்போவுமே சார்ஜ் பண்ணுவான். அரசியல்வாதியை பார்த்து யூஸ்வலாக சார்ஜ் பண்ண மாட்டான், டிரைவரை நோக்கி பண்ணுவான். திருமாவளவன் அவர்கள் கண்ணாடி இறக்கி நான் தான்ப்பா இருக்கேன்னு சொல்லியிருந்தா அந்த வழக்கறிஞர் போயிருப்பார். ஆனால் அந்த நிகழ்வு நடப்பதற்குள்ளாக அந்த வழக்கறிஞரை துரத்தி அடிக்கிறார். பரவாயில்ல, வழக்கறிஞர்கள் அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிற பார் அசோசியேஷனுக்குள்ள போய் அடிக்கிறாங்க. மீண்டும் காணொலி காட்சி வருது. பார் கவுன்சிலுடைய அந்த பகுதியில் போய் அடிக்கிறாங்க. எந்த வழக்கறிஞர் உங்களுக்கு ஆதரவு அலையை ஏற்படுத்துவார்கள் நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு ஏற்படுத்துவார்கள். 7 சட்டக்கல்லூரி, சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் லா உருவாக்கியதான எடப்பாடியார். இதே வழக்கறிஞர்கள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறங்க சீனியர்கிட்ட போய் வேலை பார்க்கும்போது சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்க. அந்த 2 வருஷம் நீ லா பிராக்டிஸ் பண்ணும்போது கூட உனக்கு 3000 ரூபா நான் ஸ்டைஃபண்ட் தர்றேன்னு சட்டம் போட்ட முதல்வர் அந்த எடப்பாடியார் அவர்கள். எத்தனை சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு இது தெரியும்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஒரே பிரச்சனை எங்கள்கிட்ட என்ன தெரியுங்களா? மார்க்கெட்டிங் தாங்க பிரச்சனை அதிமுக. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செங்கலை தூக்கி காண்பித்த போது, எய்ம்ஸுக்கு செங்கல்னு காமிச்ச போது மக்கள் ஓட்டு போட்டோம், நாங்கள் அமைதியாக இருந்துட்டோம். அன்னைக்கே பரமசிவம் போன்றவர்கள் மைக்கை பிடித்து எய்ம்ஸ் தமிழ்நாட்டிலே வருவதற்கு 200 ஏக்கர் இடத்தை கொடுத்தது அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாய்த்துறை. அன்ற முதல் ஆண்டே 60 மாணவர்களை சேர்த்து 30 பேர் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி, 30 பேர் மதுரை மருத்துவக் கல்லூரி சேர்த்தது அதிமுகன்னு சொல்ல தவறிட்ட மார்க்கெட்டிங் ஃபெயிலியர். வேற ஒன்றும் இல்லை. இந்த முறை அந்த ஃபெயிலியர் நடக்காது. அது உண்மை. இல்ல அம்மா எங்கள்கிட்ட 400 கோடி இல்ல பிரசாந்த் கிஷோர்ட்ட கொடுக்கறதுக்கு, அவ்வளவுதான் விஷயம். வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். ரெண்டே ரெண்டு சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். நிறைய எனக்கு பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா சார் ஐயா ஸ்டாலின் அவர்களே இந்த விவாதத்துக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாருங்க சார். எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? 2 போஸ்டர் வந்ததுங்க சார். 1 வருஷத்துக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடு. அப்போ முடிவு பண்ணிட்டார், கூட்டணியை வச்சு தான் நம்ம ஜெயிக்கணும், யாரும் எங்கிட்டு போயிடாதீங்கப்பா. 2வது போஸ்டர், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். என்ன அர்த்தம்? மத்திய அரசு எதிர்ப்புங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு இனி இதைத்தான் பேசுவேன். இப்போ எங்கேயாவது சானவாஸ் தான் பேருக்கு அதிமுக தொட்டார். இந்த பரந்தாமன் என்ன செய்ய போறான்னு தெரியல. இறுதியாக 2 நிமிடம் நான் முடிச்சிடுறேன். ஆக ரெண்டே சப்ஜெக்ட் இல்லை, இருக்கட்டும், அது ஒன்று நியாயமானது தானே. 2 விஷயங்க. மத்திய அரசு எதிர்ப்பு சார் சொன்னார், எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டாங்க சார். உதய மின் திட்டத்துக்கு கையெழுத்து போடும்போது 3 கட்டளைகளை அம்மா அவர்கள் விதித்து அந்த கட்டளை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் கையெழுத்து போட்டாங்க. புதிய கல்விக் கொள்கை வந்தவுடன் 20 நிமிடத்தில் எடப்பாடியார் சட்டமன்ற நாமக்கல் மாளிகைக்குள்ள போய் அமைச்சரோட பேசிட்டு வெளியே வந்தார். எந்த சூழலையும் இருமொழி கொள்கை தான் இங்கே இருக்கும். புதிய கல்விக் கொள்கையில எது நல்லது இருக்கிறதோ ஏத்துக்கிறோம். இப்போ நான் அவர்களை பார்த்து சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறேன், நீங்க ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வரதா சொன்னீங்களே, எப்போ வரும்? தமிழ்நாடு அரசு பிரத்யேகமாக தயாரித்த கல்விக் கொள்கை எப்போ வரும் கேள்வி கேட்பேன். நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். அதிமுகவினுடைய நிலைப்பாடு மத்திய அரசு எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது நாங்கள் எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா? உறவு எப்படி வச்சுக்கிறோங்கிறத பார்க்கறதுக்கு ஓட்டு போடுறாங்களா? அண்ணாயிசம் என்ற புத்தகத்திலே பேரறிஞர் அண்ணாவினுடைய வரிகளை எம்ஜிஆர் இருக்கிறார். மத்திய அரசு எப்படி உறவு வச்சுக்கணும்? கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம். we are neither dependent nor independent, we are interdependent. இவ்வளவுதான் சாட்சி. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டத்தை பெறுகின்ற பொழுது இணக்கமா இருப்போம் சார். 11 மருத்துவக் கல்லூரி எப்படி சார் ஒரே வருஷத்துல வாங்க முடியும்? எய்ம்ஸ் இந்தியாவினுடைய பெருமை எப்படி சார் வாங்க முடியும்? 4 வருஷம் ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சியில் எப்படி வாங்க முடியும் சார்? விவசாயிகளுடைய பயிர் காப்பீடு இந்தியாவிலேயே எந்த மாநிலம் அதிகமாக பயிர் காப்பீடு செஞ்சிருக்குன்னா அதிமுக மத்திய அரசு இருந்து வாங்கியிருக்கு சார். மெட்ரோவுக்கு அதிகமான நிதி எந்த மாநிலம் வாங்கியிருக்கு? தமிழ்நாடு வாங்கியிருக்கு. அமிர்த் இன்னைக்கு சென்னை சிங்காரச்சென்னை ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எந்த மாநிலம் அதிகமாக வாங்கியிருக்கு? எடப்பாடியார் ஆட்சி செய்த போது தமிழ்நாடு வாங்கியிருக்கு சார். நல்லா இருந்து திட்டத்தை வாங்கி மக்களுக்கு கொடுப்போம் சார். எதிர்க்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது சார் காவிரி வேளாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற சூழல் வந்தபோது 21 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கினோம். ஜல்லிக்கட்டுக்காக என் தம்பிமார்கள் போராடிய போது அந்த ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டு கொண்டு வந்தது அதிமுக என்ற இயக்கம். டெல்டாவை சுடுகாடாக்குகிற திட்டம், ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கிற திட்டம், அப்பொழுது பாஜகவை எதிர்த்து டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது
அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நீட்டுக்கு 7.5 கொண்டு வந்த போது கவர்னர் கையெழுத்து போடவில்லை. இதே அரசியல் ஆளுமையோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த 7.5 நான் என்னுடைய தனி அதிகாரம், முதலமைச்சருடைய தனி அதிகாரத்தை வைத்து நான் போடுகிறேன் என்று 7.5 மத்திய அரசை எதிர்த்து போட்டோம். நீங்க பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம்னு சொல்லி அடுத்து ஓட்டு போடுவாங்கன்னு பெண்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க. சத்தியமா கிடையாது. இன்றைக்கு அவர்கள்ட்ட 1000 கொடுத்துட்டு 10,000 ரூபாய் எடுத்துட்டா 3 முறை மின்சார கட்டணம் ஏத்தியாச்சு. விலைவாசி ஏறி போச்சு. இன்னைக்கு 100 நாள் வேலையில் 50 நாள் காசு வரலன்னா 50 × 300 கணக்கு போட்டுங்க, 15,000 ரூபாய் பேஸ். இதுதான் உண்மையான நிலைமை. இன்றைக்கு பெண்கள் அந்த 1000 வச்சுக்க சாமி, எங்களுக்கு வேணாம், என் பிள்ளை என் புருஷன் குடிப்பழக்கத்திலிருந்து காப்பாத்துங்கிறான். 24 ஹவர்ஸ் சப்ளை இருக்குங்க. இன்னும் ஸ்விக்கி சொமாட்டோவில் மட்டும்தாங்க டாஸ்மாக் சரக்கு வரலைங்க. இது ஒன்று தான். ஆனால் அவன் ஹாப்பி. ஆனால் அவன் குடும்பம் நடுத்தருவில் நிற்குது. நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். 2021 இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இல்லை. அவர் பாஷையில் சொல்லணும்னா பழைய பழனிசாமி நினச்சிக்காதீங்க. 2026 மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு மீண்டும் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக வருவார் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.